ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பணி சத்தம். நம்ம இந்தியாவுக்கு வேதத்தை கொண்டு வந்தவர் சீகன் பால்க். அதுபோல் இங்கிலாண்டிலிருந்து ஒரு தேவ மனிதர் ஜெர்மனிக்கு போனார். அநேக காலங்களில் அதிகப்படியாக கையில் எழுதின வேதாகமங்கள் தான் அதிகம். அச்சிடப்பட்ட வேதாகமம் கிடையாது. இவர் ஜெர்மனுக்கு போனார். மக்களுடைய நிலைகள்லாம் பார்த்தாரு. இந்த பாம்பர மக்களுக்கும் போய் சேரணும், எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லி வேதாகமத்தை ஒரு முறையாக வடிவமைத்தார். அங்கே போய் அதை புத்தக வடிவில் வர்றதுக்கு வழி பண்ணார். எல்லாத்தையும் செய்து எப்படி கொண்டு வந்து சேர்த்தாங்கன்னா, ஜெர்மனி நாட்டுக்கு இங்கிலாந்துலேருந்து கோதுமை போகும். அந்த கோதுமை மூட்டைக்குள்ளே பைபிளை ஒழிச்சு வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. இவர் நிறைய விஷயங்களை மக்கள் மத்தியில் சீர்திருத்தினார். திருச்சபைகள், ஊழியங்களை குறித்து, வேதத்தை குறித்து நிறைய விஷயங்களை அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தார். நிறைய ஊழியர்கள் இன்றைக்கும் இருக்கிறாங்க, வித்தியாசமாய் போதிக்கக்கூடியவர்கள். நல்ல விஷயத்த, சில விஷயத்த நேராக சொன்ன எடுத்துக்க மாட்டாங்க. அது அழகாக அவங்களுக்கு மக்களுக்கு ஏற்ற விதத்தில் அவங்கவுங்க இருக்கிற பகுதிக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. ரொம்ப அழகாக கொடுப்பாங்க. அதுபோல் இந்த வில்லியம் டிண்டேல் என்கிற அந்த மிஷினரி பேர் என்ன, வில்லியம் டிண்டேல். அவர் இங்கிலாந்துக்காரர். அவர் இங்கிலாந்துலேயும் ஊழியம் செய்தார். அங்கேருந்து நேராக ஜெர்மனிக்கு போய் படி செய்தார். அப்போது அங்கே போயிட்டு அந்த வேதத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. இது சில பேர் இவருடைய சீர்திருத்த பணிகள்லாம் பார்த்தா கள்ளப்போதகர் அப்படின்ட்டாங்க. சில பேர் நம்ம நல்லது செஞ்சாலும் அவங்க நம்ம தப்பாக சொல்லுவாங்க. அந்த காலங்கள் அப்படி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவரை கொண்டு போய் பிடிச்சி சிறையில் போட்டாங்க. அவர் கொடுத்த வேதாகமத்தெலாம் கொளுத்துனாங்க. 16 மாதம் ஜெயிலில் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை கொண்டு ஒரு கம்பத்தில் கட்டி வச்சு அவரை தீயிட்டு கொளுத்துறாங்க. அவரை கம்பத்தில் கட்டி வச்சு கொளுத்துறாங்க. அவர் சொல்ற, ஆண்டவரே, இங்கிலாந்து அரசனுடைய கண்களை திறந்தரலும் அப்படின்னு சொன்னார். அந்த ஜபம், அந்த தீயிலிட்டு கொளுத்தப்படும் போது வடித்த கண்ணீர், அந்த பெருமூச்சு, அந்த அங்கலாய்ப்பு, என்ன சொல்றது, ஒரு அபயம், அந்த அபய குரல் தேவனுடைய சமூகத்தில் கேட்டது. இங்கிலாந்து இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவ நாடாக இருக்குது. இதற்கு இவரும் காரணம், வில்லியம் டிண்டேலும் ஒரு காரணம். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். எத்தனை பிரயாசத்தின் மத்தியில் கொண்டு வந்த சிறை தண்டனை, தீயினால் எரிக்கப்பட்டு ரத்த சாட்சியாய் மரித்த அந்த வில்லியம் டிண்டேலை நாங்கள் நினைக்கிறோம். ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறார். உமக்கென்று எதையாயிலும் செய்ய நாங்கள் விரும்புகிறோம். இந்த வில்லியம் டிண்டேலை நாங்கள் நினைக்கிறோம். அவருடைய தலைமுறைக்காய் ஸ்தோத்திரம். பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எழும்பி வேதாகமத்தை கொண்டு செல்ல, மக்கள் மத்தியில் உடைய அன்பை சொல்ல, தன் ஜீவனையும் கொடுக்க முடிய பிள்ளைகள் ஆயத்தம் அடைவார்களாக இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.